தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இறையேசுவில் பிரியமுள்ள என் இனிய அன்பு சொந்தங்களே, இந்த புதிய நாளிலே உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். எல்லா மக்களினங்களும் இவர் பெயரில் நம்பிக்கை கொள்வர். அன்புமிக்க சகோதரர்களே, இன்று நற்செய்தியானது மத்தேயு நற்செய்தி 12வது அதிகாரம் வசனங்கள் 14 21 முடிய உள்ள வசனத்தில் இயேசு கிறிஸ்து பரிசேயர்கள் சதுசேயர்களிடமிருந்து அவர் தப்பித்து செல்கின்றார் என்று கூறப்படுகின்றது. இந்த பரிசேயர்கள் சதுசேயர்கள் அவரை எவ்வாறு பழிவாங்கலாம் என்று தங்களுக்குள்ளே சூழ்ச்சி செய்திருக்கின்ற வேளையில் அவர் அங்கிருந்து தப்பித்து செல்கின்றார் என்று சொல்லப்படுகின்றது. இது அவர் தப்பித்து செல்கின்றார் என்று கூறுவதற்கு பதிலாக துஷ்டனை கண்டால் தூர விலக வேண்டும் என்ற வாக்கியம் நம் அனைவருக்கும் தெரியும். அதுபோலதான் இங்கே இயேசு கிறிஸ்து செய்கின்றார். அவர்களுடைய சூழ்ச்சியில் சிக்காமல் அவர் அங்கிருந்து விலகி செல்கின்றார். தப்பித்து செல்கின்றார் என்று கூறுவதை விட அவர் அங்கிருந்து விலகி செல்கின்றார். அதற்கு காரணம், அவர் அவர்களுக்கு பயந்து செல்லவில்லை, மாறாக இறைவனுடைய திருவுளம் இன்னும் அவருக்கு வரவில்லை என்பதுதான். அவர் இன்னும் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் நற்செய்தியும் அறிவிக்க வேண்டிய நேரம் இருக்கின்றது என்பதற்காகவே அவர் அங்கிருந்து அவருடைய சூழ்ச்சியில் சிக்காமல் அவர் அங்கிருந்து விலகி செல்கின்றார். அன்புமிக்க சகோதரமே, மன அமைதி என்பது ஏதோ எங்கோ அங்கோ இருக்கிறது அல்ல, மாறாக அது நம்மள் தான் இருக்கின்றது. நாம் பல நேரங்களிலே நமக்கு வருகின்ற பிரச்சனையை நம்முடைய தலைமையில் தூக்கி கொண்டு, ஐயோ எனக்கு நிம்மதி இல்லை, சந்தோஷம் இல்லை, மகிழ்ச்சி இல்லை என்று நாம் வாதாடி கொண்டிருக்கின்றோம், கடவுளிடம் முறையிட்டு கொண்டிருக்கின்றோம், அழுது புலம்பிக் கொண்டிருக்கின்றோம். அது அல்ல. நமக்கு வருகின்ற துன்பங்கள், துயரங்கள், வேதனைகளிலிருந்து தப்பித்துக் கொள்வதற்காக பல வழிகளை தேடுகின்றோம். நாம் தப்பிக்க வேண்டாம், கடவுள் மீது நம்பிக்கை வைப்போம். அவர் அவற்றை நம்மிருந்து விடுவிப்பார், நமக்கு வேண்டிய ஆறுதலையும் தருவார், நமக்கு துணையாக இருப்பார். நாம் அவருடைய பிள்ளைகளாக வாழ்வோம், அவன் பேரில் நம்பிக்கை கொள்வோம். அவர் நமக்கு வேண்டிய அனைத்து அறிவுரையும் கூறி நம்மை சிறந்த வழியில் நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு இந்த புதிய நாளை தொடங்குவோம். என்னுடைய ஆசீர்வாதம், அன்பும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் உள்ள அனைவருக்கும் கிடைக்க சிறப்பாக ஜெபிக்கின்றேன். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய திரு ஆவி உங்கள் அனைவரை நிறைவாக ஆசீர்வதித்து காத்து வழி நடத்துவாராக. ஆமீன்.